ஒளி மற்றும் ஒளி, லைட் அண்ட் சவுண்டு தான் இந்த யூனிவர்ஸுக்கே ஒரு பேசிஸு. இதை எப்படி அதோட அந்த எனர்ஜியோடு நம்ம சிங்க் ஆவது என்பதை, அதை ஒரு ஹார்மோனியில் வந்தால் நம்ம எதை வேண்டுமானாலும் வாழ்க்கையில் உருவாக்கி விடலாம் என்பது தான் ஸ்ரீவித்யா தந்திரம். இது எந்த அளவுக்கு வலிமையானது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் குருநாதருக்கும் பற்கள்லாம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் சொல்கிறார், நிறைய பேர் ஸ்ரீவித்யா தந்திரம்னெல்லாம் பேசுகிறாங்களே, நாளை மறுநாள் பொள்ளாச்சிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னார். நீங்கள் அப்படியே ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 வருடம் முன்னால் பொள்ளாச்சி இன்னும் நல்ல க்ரீனரியோடு இருக்கும், நல்ல குளிராக இருந்திருக்கும். ஒரு தோட்டத்துக்கு போயிட்டு 3 மணி 3:30 மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியில் அவர் குளிக்கவே சொல்கிறார். நான் பார்க்குறேன், வயசானவர் இவர் பச்சை தண்ணியில் குளித்து எதனா ஆச்சுன்னா நம்மளை பேசுவாங்களே அப்படின்ட்டு. குளிச்சுட்டு போயிட்டு அந்த ஷோடசோபச்சாரம்லாம் இதில் செய்கிறார், இந்த முத்திரைகள் மாதிரி செஞ்சுட்டு அங்கே ஒரு பச்சை மட்டை இருந்தது. அது அப்படி தன்னுடைய விரலால் தொடுகிறார். சில நிமிடங்களில் காய்ந்து விட்டது. அதுக்கு தும்மோ அப்படின்ற ஒரு ப்ரீத்திங் ப்ராக்டிஸும் ஒன்று இருக்குது. அதுதான் நமக்கு இமயமலையிலே இந்த திபெத்தியன் சாதுக்கள் எல்லாம் உடம்பை அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய தியான வழிமுறை. இது இரண்டுமே ஒரு இன்டர்லிங்க்டு. அந்த அளவு தெரிந்திருந்தால்தான் ஏதோ 1% ஸ்ரீவித்யா தந்திரத்தை பற்றி தெரியும் என்று என் குருநாதர் சொன்னார்.